ஹாப்பி ஈத் டு ஆல். எல்லாரும் பெருநாள் எல்லாம் கொண்டாடியாச்சா, புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்தியாச்சா, பிரியாணி வந்து சமைச்சிங்களா? நான் வந்து பிரியாணி சமைக்கல. காஷ்மீரில் ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டாலே ஸ்னோ தண்ணி எல்லாம் மெல்ட் ஆகி பாறை வழியாக வந்துட்டே இருக்கும். மலைவாழ் மக்கள் வந்து சில பேர் இந்த தண்ணியை வந்து குடிக்கவும் செய்வாங்க. இதை வந்து பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலைகளில் பெரிய மலைகளில் இருந்து ஸ்னோ வந்து படியும்ல, அதுதான் வந்து மெல்ட் ஆகி இந்த பாறை வழியாக வந்துட்டே இருக்கும். இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. காலையிலேயே வீட்டில் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு நானும் மாஸ்டரும் ஃபாரஸ்ட் நாடி வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா இந்த சைடு தான் வந்து நிறைய இயற்கை காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் காஷ்மீரில். நாங்கள் வந்து பஹல்காம்லாம் இந்த டைம் வந்து போகலை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நெருக்கமான உறவு வந்து எங்கள் வீட்டுக்கு இப்போ வரப்போகிறாங்க. யார் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படிங்கிறதுனால அவங்க வரவும் ஃபேமிலியோடு போய்க்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகலை. இதுதாங்க நாங்கள் எடுத்த பிக்சர். எப்படி இருக்குது? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.